Taste the Daily. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பேரூராட்சியில் சேரும் சகதியுமாக மாறிய தெருவை சீரமைக்குமாறு செயலற்ற திமுக பேரூராட்சி நிர்வாகத்திற்கு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 4வது வார்டு பகுதியான சேதுராமசாமி தெருவில் காவிரி கூட்டு குடிநீர் குழாய் உடைந்து வெளியேறிய தண்ணீர் மழைநீருடன் தேங்கியதால் சேரும் சகதியுமாக மாறியுள்ளது. இந்நிலையில் தெருவை சீரமைக்க கோரி பலமுறை புகார் அளித்தும் ஸ்டாலின் அரசின் பேரூராட்சி நிர்வாகம் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டுகின்றனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாற்றுத்திறனாளிகள் 100 நாள் வேலைவாய்ப்பு கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் சங்கம் சார்பில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஊர்வலமாக சென்று மாற்றுத்திறனாளிகள் 100 நாள் வேலை, 319 ரூபாய் ஊதியம் மற்றும் மாதாந்திர குறைதீர் கூட்டம் நடத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அனைத்து தரப்பு மக்களும் அரசு ஊழியர்களும் தங்கள் கோரிக்கைகளை போராட்டங்கள் மூலமே கேட்டு பெற வேண்டிய அவலநிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சிவகங்கையில் தன்னை பற்றி புகார் அளித்த திமுக கிளை செயலாளரை திமுக ஒன்றிய செயலாளர் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெரிய கண்ணூர் கிராமத்தில் திமுக கிளை செயலாளராக உள்ள ராமகிருஷ்ணன் என்பவர் காளையார் கோவில் தெற்கு ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணகுமார் மீது பல்வேறு புகார்களை திமுக பொறுப்பாளரிடம் அளித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த கிருஷ்ணகுமார் தனது உறவினரான ராம்கி மூலம் இருசக்கர வாகனத்தில் சென்ற ராதாகிருஷ்ணனை கீழே தள்ளி கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் குறித்து ராதாகிருஷ்ணன் பேசும் வீடியோ வெளியாகி உள்ளது. என்னையை ஆள் வைத்து கட்டையால் அடிக்கட்டையால் அடித்து விட்டார், அருவாளால் வெட்டி விட்டார், அடியாளை வைத்து ஜாதி அரசியல் பண்ணுகிறார். மாவட்ட செயலாளரிடம் கிறுக்கன் என்று சொல்கிறார். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே மயானத்திற்கு சாலை வசதி இல்லாததால் வயல்வெளியில் சடலத்தை தூக்கிச் செல்லும் வீடியோ வெளியாகி உள்ளது. வாணி ஊராட்சிக்கு உட்பட்ட மொச்சியனேந்தல் கிராமத்தில் வசிக்கும் பட்டியல் இனத்தவர்களுக்கான மயானத்திற்கு சாலை வசதி இல்லாததால் வயல்கள் வழியே சடலங்களை தூக்கிச் செல்வதாகவும் மழைக்காலங்களில் வயல்களில் தண்ணீர் தேங்குவதால் மிகவும் சிரமமடைவதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை அடைந்துள்ளனர். எனவே பட்டியல் இன மக்களுக்கான அரசு என்று மார்த்தட்டிக் கொள்ளும் ஸ்டாலின் அரசு மயானத்திற்கு சாலை வசதி செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அருகே உள்ள ஏரியில் அளவுக்கு அதிகமாக மண் கொள்ளையில் ஈடுபடும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தனியார் வீட்டுமனை பிரிவுகளை உயரம் ஏற்றுவதற்காக பசுமாத்தூர் ஏரியில் இருந்து அரசு நிர்ணயித்த அளவை விட அதிகமாக மண் எடுத்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதில் ஆளும் திமுகவினர் ஈடுபட்டுள்ளதால் பொதுப்பணித்துறையினரும் வருவாய்த்துறையினரும் கண்டும் காணாமல் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.